அப்படின்னு தானே பார்க்குறோம். அது யார் பார்த்தாலும் அது மகவுக்குள்ள வேற அப்படியே ஸ்கூல்லேருந்து வர அப்படியே அது நாங்கள் கொடுக்க நீங்களும் கொடுக்கல. இப்போ நாங்கள் கொடுக்குறதுல ஏதோ ஒரு 25-50 ரூபா இருக்குதா எங்களுக்கு கொடுக்கத்தாங்க வேணுமா? ஆம்பளத்தில் உதவி செய்கிறாங்க, அதில் தான் நாங்கள் அதை பார்த்து செய்கிறோம். சரி, நாங்களும் உங்களுக்கு முடிஞ்ச அளவு நாங்கள் உதவி செய்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க. சரி, அப்பா நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே நாங்க எல்லாம் பார்த்துக்கிறோம். நீங்க சந்தோஷமா இருக்கணும். தம்பிக்கா தம்பி ஒருபடியா இருந்தா யாப்பா நாங்க இந்த மாதிரி கஷ்டப்படுவோம். மாமி குறை போடுறது, நீங்க குறை சொல்றீங்க. அவரு குடும்ப பொறுப்பே பார்க்க மாட்டேங்கிறாரு. அவர் தான் பார்க்கணும், நம்ம அப்பாவை அப்படி பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும். என்னத்தான் கவனிக்கிறது? அவர் குடும்பத்துல நம்ம பெரிய ஆளு தான் எல்லாம் எடுத்து செய்யணும். சொல்லணும், நீங்க தான் சொல்லி செய்யணும். நீங்க சொல்லுங்கப்பா, குத்தி தம்பிக்கு குத்திகளை சொல்லி வைங்க. நீங்க கேளுங்க தம்பி, கேளுங்க. நீங்க அப்பா பேச்சு அம்மா பேச்சு நீங்க கேளுங்க. சரி, 2 பேரும் வாங்க, நம்ம வீட்டுல நாங்க இருந்து வரலாம். வாங்க வரைக்கிழமை வாங்க. அப்புறம் அப்பா அப்ப சரி, நீங்க போயிட்டு மீட்டிங்க்கு 27ஆம் தேதி மீட்டிங் ஒன்று இருக்கா? கிராம நிறுவனத்துல இருந்து வர்றாங்க எல்லாரும். உங்க மாதிரி ஒரு முதியோர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். நீங்க போயிட்டு அங்க தங்காம வந்துடுங்க. அதான் என்ன 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 கொடுத்தீங்க? 2 பேரும் சொல்லுங்க. நான் கல்யாணம் கட்டி 15 வருஷம் தங்கச்சி. இப்ப என்ன தங்கச்சி? இல்ல இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். இது என்ன இப்ப தங்கச்சி 15 வருஷம் அந்த கல்யாணம் கட்டி அந்த தங்கச்சி நாங்களே தான் கழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இவ்வளவு சந்தேகப்பட்டு ஏன் கிடைக்கிற? நீ 15 வருஷம் இல்லாம என்ன தங்கச்சி? நீ ஓடி வாங்க போக போக நிலங்க நீங்க அழகான நீங்க உங்க பச்சரி வாழற பார்க்காதீங்க, பச்சமாயிருங்க பாவம் கொண்டு வாடுங்க, பழக்கத்தை மாட்டாதீங்க. ஆகாரம் எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடி வாங்க, சொந்தானு போக போடுவீங்க, காக்கையா நாவன் நீங்க அழகான வாயாட்டமாக போடுறீங்க, என்ன ஒன்றாக போடுறீங்க. මේ දවස්වල පයිසා කට්ටිය වැඩසටහන අරගෙනවානේ. දැන් පරීක්ෂා කරන එකයි ඔපරේෂන් එකත් එක්ක යනවා. ලද ගොඩක් ප්‍රෝග්‍රෑම් තිබ්බා. දැන් මිස් ෆවුන්ඩේෂන් එක මේ වත්තට ඇවිල්ලා දැන් අපි ෆොටෝෂොප් එකේ වැඩි ටිකක් නැහැ අදාගෙන. ඉතින් ඒ වැඩසටහන අරගෙන මිස් ඉතින් මොකද මේ වැඩසටහන වතු කරේ
මේ වගේ වැඩිහිටියන්ට මම කියන්නේ වැඩිහිටියන්ගේ වැඩසටහන අනුව මේක ගොඩාක් දුරට ප්‍රයෝජනවත් වෙන වැඩසටහනක්. ඒ කියන්නේ වැඩිහිටියන්ට විතර නෙමෙයි තරුණ පරපුර උනත් බලාගෙන ඉන්නවා මේ වැඩිහිටියන්ගේ ක්‍රියාව. නේද? ඒගොල්ලෝගේ දක්ෂතාවයන් තියෙනවා. හැංගිච්ච දක්ෂතාවයන් තියෙනවා. දැන් ඇත්තටම මම හිතුවේ නෑ අර වගේ 100 කෙනෙක් ලස්සනට ඔය විදිහට සින්දුවක් කියයි කියලා. ඉතින් අපි ඇත්තටම ඕගොල්ලෝ කරන්නේ මේ පාම් පදනම යටතේ කරන්නේ ඕගොල්ලෝ මහඟු සේවාවක්. ඒක ඉතින් මම මගේ වත්තේ හැටියට මම ගොඩාක් ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ. පාම් පදනම ආයතනයේ අමිලදාරි මාතුට. ඒ වගේම මම ස්තුතිවන්ත වෙනවා මම ඊට ඉස්සෙල්ලා කිව්වා අපි වත්තේ කරේ කියන්නේ ඒක අංක 1 කොටසට පානීය ජලය ලබා දෙනවා අපිට ඒ අවශ්‍ය පාසුකම් ගන්න. ගොඩාක් දුරට ඉතින් පරිපාලනයත් එක්කම මම ස්තුතිවන්ත වෙනවා. හොඳ වැඩසටහනක් කියලා කියන තමයි මට තියෙන්නේ. මම ස්තුතියි මේ වගේ වැඩසටහනට මේ ගොඩක් වැඩසටහනට ඔයා මේ අපි එක්ක සහභාගී වෙලා ගොඩක් පාන්සිලා තියෙනවා. ඒ වගේ වැඩිහිටි කණ්ඩායම දැන් කරගෙන යන වැඩසටහන ඒගොල්ලෝ තනියම කරනවා. ඔයාගේ අදහස මේ වැඩිහිටි කණ්ඩායම ඉදිරිපත් කළා නම් මිස් ඒක නම් අපිත් ආඩම්බර වෙන්න ඕනේ. ලොකු උදව්වක් දෙනවා ඒක මිස් මේ වත්තේ ඔයාගේ හොඳ සේවයක් කරන නිලධාරීන් අපිට අම්බිච්චේගෙන අපි කියන්නේ ඔයාලා වගේ මේ සම්පතක් ඉන්න නිසා තමයි මම හොඳට වැඩ කරන්නේ. ඒ වගේ කණ්ඩායම කරගෙන යන දැන් තමයි වැඩිහිටි කණ්ඩායම ඉන්නවනේ මිස් ඒගොල්ලෝගේ